ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிட்டோம்னா கூட ஹோட்டலை விட்டு வெளியில வந்த உடனே இங்க சாப்பாடு நல்லா இல்ல போகாதீங்கன்னு நம்மளால சொல்ல முடியுதுங்களா? ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வெளியில வரோம், சார் இந்த ஹோட்டல்ல சாப்பாடே நல்லா இல்ல, தயவு செஞ்சு உள்ள போகாதீங்கன்னு வாசல்லே நின்று நம்மளால சொல்ல முடியுமா? அந்த ஹோட்டல் ஓனர் நம்மள சொல்ல விடுவாரா? ஆனா ஒரு திரைப்படத்துக்கு தான் இந்த கதி ஏற்படுது. வாசல்ல வந்த உடனே படம் நல்லா இல்ல சார், காசு கொடுக்கறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம், காசு கொடுக்கறவங்க சொல்லலாம். ஏன்னா இந்த விமர்சனத்தை கேட்டு இன்னைக்கு படம்ங்கிறது பாத்தீங்கன்னா 4 வாரம் கழித்து ஓடிடியில் வந்து விடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இங்க வந்து அதை எப்படி சொல்றது எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம் அல்ல, இது ஓடிடியில் இந்த படத்தை நம்ம பார்த்து கொள்ளலாம், ஓடிடியில பார்த்தா போதும்னு சொல்ற அளவுக்கு வந்து சினிமாவுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தர் வந்து உயிரை கொடுத்து ஒரு படத்துக்கு உழைக்கிறோம். நிச்சயமா வந்து இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவ்வளவு பேர் அத்தனை பேர் சேர்ந்து அப்படி பண்ணிருக்காங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும், அதை சமாளித்து ஒரு இயக்குநர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும், அவர் எப்படி சமாளித்து செய்திருப்பாருன்னு ஒரு டெக்னீஷியனும் ஒரு படத்துக்காக உயிரை கொடுத்து போராடுறாங்க. அதனால எடுத்த உடனே ஒரு படத்தை வந்து இது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு மட்டம் தட்டி பேசுறதுங்கிறது வந்து குறிப்பாக சொல்ற மாதிரி சில நேரங்கள் நடக்கும்போது அதை வந்து நம்மளால ஏத்துக்க முடியல. முதல்ல திரையில போய் பார்க்கறதுக்காகவாவது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு திரை கிடைத்து ஒரு படத்தை வெளியிடுவது என்பதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அந்த சூழல்ல ஒரு படத்தை திரையரங்குக்கு கொண்டுட்டு வந்த பிறகும் இப்படி ஒரு கஷ்டத்தை அகைன் ஃபேஸ் பண்ணணும்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா தான் இருக்குது.